வாழ்க்கையில எல்லாத்தையும் இழந்த அப்புறமும் நமக்கு ஆறுதல் கொடுக்கிறது சோறு தான். தெய்வம் இருப்பது எங்கே, அது எங்கே, வேறெங்கே? நட்பு துரோகம் செய்யலாம், காதலி விட்டு போகலாம், ஆனா நம்ம விட்டு நீங்காதது சோறு தான். அதனால தான் சொல்றோம், நமக்கு சோறு தான் முக்கியம். சோறும் சினிமாவும் தான் நம்மள பல பேர் இன்னும் உசுரோடு இருக்கவே காரணம். அப்பேற்பட்ட சினிமாவுக்குள்ளேயே சோறு இருந்தா அந்த சினிமாக்களை தெரியாம போனா தெய்வ குத்த ஆகிடுமே. அப்படி சோத்தை பத்தி பேசின பல ஊர் படங்களை பத்தி பேசுறதோட நிறுத்தாம அந்த உணவோட மருத்துவ குணத்தையும் சொல்ல போறோம். அந்த வரிசையில நாம பார்க்க போற முதல் படம் மலையாள திரையுலகில் சக்க போடு போட்டு ஓடி தமிழ்நாட்டிலையும் ஹிட்டான அங்கமாலி டைரிஸ் தான். அங்கமாலி டைரிஸ் படம் பார்த்துட்டு இருக்கப்பவே நமக்கு பசிக்க ஆரம்பிச்சிடும். இந்த படம் ஒரு பியூர் நான் வெஜிடேரியன் படம். ஆமாங்க, பரோட்டா சால்னா ஊத்துறப்ப அதில் கிடைக்கிற எக்ஸ்ட்ரா பீஃப் துண்டுகளை பார்த்து சந்தோஷப்படுற ஹீரோவோட பாலிய பருவமே நமக்கு பசியை டெம்ப்ட் பண்ணும். பீஃப் கறியும் பீஃப் சாங்கும் நம்ம ஊரில் எப்போவுமே சென்சார் கட் மேட்டர் மாதிரி சென்சிட்டிவாக இருக்கிறதால பீஃப் பற்றி நாங்கள் சொல்லி தெரிய வேண்டியதில்லை. சேட்டன்ற சேட்டைகள் இதெல்லாம் என்கிட்ட பண்ணக்கூடாது, வேற யார்கிட்டயாவது தான். பின்ன ஹீரோ வலிதாகி, ஐயோ எனக்கும் மலையாளம் கட்டிக்கிச்சு. ஹீரோ வளர்ந்து பெரிய ஆளான பிறகு அவரோட முதல் காதலை கூட ஒரு ஃபுட் காம்போவோட உவமைப்படுத்தி சொல்லுவார். கேரளாவுக்கு ரொம்ப ஃபேமஸான கப்பை, அதை நம்ம கம்பு கிழங்குன்னு தமிழ்நாட்டில் சொல்லுவோம். நானும் அவளும் தட்டுக்கடையில் விற்கிற கப்பையும் முட்டையும் போல அடிபொலி ஜோடின்னு ஹீரோ பேக்ரவுண்ட் வாய்ஸ் கொடுக்குறப்ப கம்பு கிழங்க அவிச்சு அதை முட்டையோட கலந்து கெட்டியான கிரேவி மாதிரி ஒரு டிஷ் பண்ணுவாங்க. அதைத்தான் இங்கிலீஷில் ടാപ്പിയോക്ക அப்படின்னு சொல்லுவாங்க, കപ്പൈ அப்படின்னு കേരളാവിൽ சொல்லுவாங்க. കുഞ്ചുവിന്റെ തട്ടുകടയിലെ അക്കാലത്തെ ഹിറ്റ് കോമ്പിനേഷനായ കപ്പയും മുട്ടയുമായി മാറുകയായിരുന്നു. ഈ കോംബോ ഒരു എവർഗ്രീൻ ഹിറ്റാവുമെന്ന് കുഞ്ചുവിനെ പോലെ തന്നെ ഞങ്ങളും അടിയുറച്ച് വിശ്വസിച്ചു. தட்டுக்கடையில் கிடைக்கிற டாப்பியோக்கா அளவு ருசியானது ஹீரோவோட முதல் காதல்னு படம் ஓட ரெடி ஆகிறப்பவே லைட்டாக நமக்கு வயிறு ஹலோஜி அப்படின்னு சவுண்டு கொடுக்கும். ஒரு பார்ல முயல் கறி சாப்பாடில் ஆரம்பிக்கிற பிரச்சனை கொஞ்சம் கொஞ்சமாக பெருசாகி பன்றிக்கறி வியாபாரத்தில் கேங்வார் ஆகி கடைசியில் உயிர் பலியில் போய் முடிகிற கதைக்களத்தில் வெறுமனே டேஸ்ட்டுக்காக உணவை காட்டாமல் சண்டையே சோத்துக்காகத்தான் அப்படிங்கிற அங்கமாலி டைரிஸ் ஃபுட் லவர்ஸ் பார்க்க வேண்டிய படம். அங்கமாலி டைரிஸ் டைட்டில் சாங்கில் வர்ற ஒவ்வொரு டிஷ் மேக்கிங் ஷாட்ஸும் இது சாப்பாடு ராமர்களோட படம் அப்படின்னு சொல்லாமல் சொல்லும். பன்றிக்கறி நம்மள பல பேர் முகம் சுளிக்கக்கூடிய உணவில் ஒன்று. ஆனால் அதையும் என்னடா ருசி இருக்கு இதில், ஒரு தடவை டேஸ்ட் பண்ணி பார்க்கணும் அப்படிங்கிற அளவுக்கு அங்கமாலி டைரிஸ் ஆசையை தூண்டும். அங்கமாலிங்கிற டவுனை சுற்றி இருக்கிற ஊர்களை பிரதானமாக வச்சு நடக்கிற போக் மீட் பிஸ்னஸ் பல கோடிகளை தாண்டும். அந்த யதார்த்த பிஸ்னஸை அப்படியே காட்டியிருப்பாங்க. இந்த படத்தில் காட்டின கப்பக்கிழங்கு ஹைலி கார்போஹைட்ரேட் ஃபுட். நல்ல உடம்பு போடணும் அப்படின்னா கண்டிப்பாக கப்பக்கிழங்கு சாப்பிடுங்க, உடலுக்கு நல்ல சத்து கொடுக்கக்கூடிய உணவு. பன்றிக்கறி பைல்ஸ் அப்படின்னு வெளியே சொல்ல சங்கோஜப்படுற பயங்கரமான வலியை கொடுக்கக்கூடிய நோய்க்கு அருமருந்து. ஆனால் நல்ல வேக வச்சு சாப்பிடுங்க. அப்படி வேக வச்சு சாப்பிடாட்டி மூளை சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள்லாம் வரலாம். ஏன்னா பன்னிக்கறி உடம்புக்கு பயங்கரமாக கூல் கொடுக்கக்கூடிய ஒரு ஃபுட். அதனால் பி கேர்ஃபுல் மக்களே. இன்னொரு நல்ல ஃபுட்டி படத்தோட த ரைஸ் உணவும் மருந்தும் டீம் உங்களை சந்திக்கும். இதே மாதிரி நீங்கள் ஏதாவது ஒரு படத்தை பார்த்துருப்பீங்க, அதில் உணவு சம்மந்தப்பட்ட விஷயம் வந்திருந்துன்னா கண்டிப்பாக அந்த ஃபிலிமையும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். அதை பற்றியும் நாங்கள் வீடியோ போடுறோம். நன்றி.